ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் சப்பாத்தி செய்ய போகிறோங்க. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும். அது வந்து சப்பாத்தியில் நியூட்டலாலாம் அப்ளை பண்ணிலாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதுமாரி இல்லாமல் இது ஹெல்த்தியான வெரைட்டியில் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை 1 கப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய், இதுக்கு தேவையான சால்ட்டு, இது கூட பார்த்திங்கன்னா வறுத்த பொடி பண்ண ஃப்ளக்ஸ் சீட் வந்து 1½ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளக்ஸ் சீட் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கும் சேர்த்துக்கலாம், பூரிக்கும் சேர்த்துக்கலாம், நம்ம தோசை செய்யும் போதும் சேர்த்துக்கலாம், எதுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. குழந்தைங்க கொடுக்கும்போது ஒன்றும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும். அது சப்பாத்தி மேலே வந்து நியூட்டலாலாம் அப்ளை பண்ணி சாப்பிட்னா ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் பிடிக்கும். அது இல்லாமல் இது மாதிரி நம்ம ஹெல்த்தியாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்த்து யோசித்து செஞ்சு கொடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு. 100 கிராம் பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். வெல்லம் பார்த்திங்கன்னா கட்டிகள் இல்லாத நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். வேர்க்கடலையும் வெல்லத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, அது மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸும் வந்து நல்லா வறுத்து அதில் மிக்சியில் போட்டு அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக பிசையணுங்க. ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் பண்ணும்போது அது கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது நம்மளுக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மாவு தெளிச்சிட்டு இப்போ நம்ம எப்பயுமே சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி வந்து கொஞ்சம் திக்காக உருட்டிக்கணும். கொஞ்சம் குட்டியான ஷேப்பில் வந்து உருட்டிக்கணும். இப்போ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக நம்ம சப்பாத்திக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது அதை வந்து நம்ம மிடியில் வந்து நம்ம சப்பாத்தி நடுவில் வச்சுக்கணும். வச்சுட்டு பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து அதை திரும்பி நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு நல்லா வந்து இதை உருட்டி ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வர வேண்டியதான். எப்பயுமே நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கணும். ஏன்னா இதில் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் இந்த கவுண்டர் டாப்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அதில் 2 சைடும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோதுமை மாவு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சிங்கன்னா அந்த பிசு பிசு அவ்வளோ வராது. இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம எப்பயுமே சப்பாத்தி செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். நான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டிங்கன்னா சூப்பரான சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் நம்ம எதை வேணாலும் கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எது செஞ்சு கொடுக்குறோன்ட்டு நம்ம யோசித்து செஞ்சு கொடுக்கணுங்க. இது மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதில் வந்து நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து இது நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நியூட்டலை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். சப்பாத்தியில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஹெல்த்தியானது தாங்க. இது தாராளமாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.